இந்த வீடியோவில் வந்து நம்ம அதிகமான ஆர்டர் எடுத்த கம்பெனிகளை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை, அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போது நீங்கள் வந்து முக்கியமாக ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் இந்த 2 வாரத்தில் வந்து எந்தெந்த கம்பெனிகள் வந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாக சொல்லிடுற. மேஜர் கான்ட்ராக்ட் வின் பண்ணதில் பூர்வா 1750 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க, லக்ஸுரி ஹோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, அடுத்தது சீகல் 225 கோடிக்கான ஆர்டர், பல்க் ட்ரக் பார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் 585 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. டயா கேப்ஸ் 52 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. பவர் கிரிட் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் எடுத்திருக்காங்க, 822 கோடிக்கான ஆர்டர். இன்னோவேஷன் 51 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க, டோல் பிளாசா மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஃப்ரம் NH நேஷனல் ஹைவேஸில் இருந்து. பிஆர் கில் இது பார்த்திங்கன்னா 151 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க, ஹைவே ஃபீஸ் ஏஜென்சி ஒர்க் ஆர்டர் இருக்குது. எஸ் பவர் இது பார்த்திங்கன்னா 50 கோடிக்கான ஆர்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்காங்க வேதாந்திலேருந்து. JHACC இது வந்து 10 இயர் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துருக்காங்க போல், 10 கோடிக்கான சோலார் ரூஃப் டாப் கான்ட்ராக்ட். பேஸ் டிஜிடெக் 92 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. MSECL 1.68 crore ஒர்க் ஆர்டர் எடுத்திருக்காங்க. சுபக்ஸ் அப்புறம் வந்து MMP $100K எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோடியாக் வந்து நியூ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க சோலார் பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அதுக்கப்புறம் மேஜர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரத்னமணி மெட்டல்ஸ் 2700 கோடிக்கான ஆர்டர் வந்து எடுத்துருக்காங்க. சீகல் இந்தியா 704 கோடிக்கான ஆர்டர், திருப்பியும் 2வது ஆர்டர் இது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் 822 கோடி காமிச்சாலும் இது 704. அடுத்து TCS மொபிலிட்டி சர்வீஸ்க்காக வந்து 1.25 பில்லியன் பவுண்ட்ஸ்க்கான ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க. GRSC 45 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க. KPI எனர்ஜி அப்புறம் வந்து விவியானா பவர் டெக் 275 கோடிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. பிரம்மபுத்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 70 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க, 5 இயர்ஸ் மிசோரம் ரோட் கான்ட்ராக்ட்னு போட்டிருக்காங்க. அடுத்து 425 கோடிக்கான சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க INA. எக்ஸ்போ இன்ஜினியரிங் 2 ஆர்டர் எடுத்திருக்காங்க, 8.5 கோடி ஒர்த்து. பேஸ் டிஜிடெக் 92 கோடி ஆல்ரெடி பார்த்துட்டோம். GPD இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் 97 crore ஆர்டர். எஸ் பவர் வந்து 10 கோடிக்கான ஆர்டர். கிளவுடு 15 கோடிக்கான ஆர்டர், ரயில்வே சர்வேலன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் 17 கோடிக்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க, 5 இயர் மேன் பவர் கான்ட்ராக்ட்னு வந்து போட்டிருக்காங்க. அடுத்து தாப்ரியா பிளைவுட் 4.7 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆர்டர் வந்து ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 33 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. KPGEL அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் கொலாபரேஷன் வந்து கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க, ஆர்டர் இல்லை. ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி வந்து சில கம்பெனிகள் ஆர்டர் எடுத்திருக்காங்க. அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஷேர்லேயே வந்து போட்டிருக்கிறேன். அதில் வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், GK எனர்ஜி 454 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க. சீகல் வந்து 609 கோடிக்கான ஆர்டர் வந்து ஒரு பிட் ஆகிருக்காங்க. ஸோ சீகலில் வந்து கொஞ்சம் கவனிக்கணுங்க. ஓகே, கொஞ்சம் என்னென்ன ஆர்டர் வந்துருக்குன்னு டீட்டெயிலாக எடுக்கணும் நம்ம சீகல். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லோரும் அனாலிசிஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, சீகலில் வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஆர்டர் எடுத்திருக்காங்க நீங்கள் ஒரு சைடு செக் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா மேபி எனக்கு வந்துருக்கிற ரிப்பீட்டட் ஆர்டராக கூட இருக்கலாம். எல்லா டேட்டையும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து IT பங்குகளின் நகர்வை தீர்மானிக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்டா, என்ன டேட்டா IT கம்பெனிகளை மாற்ற போகுது அப்படின்றத போட்டிருக்கேன். குரோ பங்குகள்லேருந்து 2500 கோடிக்கு ஸ்டாக் வித்துட்டு வெளியே ஓடிட்டாங்க. என்ன காரணம், அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து போட்டிருக்கேன். கச்சா எண்ணெய் கிராஷ் ஆச்சு 10%, என்ன காரணம், இப்போ நமக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். டெலிகிராமில் போய்ட்டு இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருங்க, அதில் வந்து பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க. ஓகே, நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.